நீங்களே 200 ரூபாய்க்கு இந்த செடியை வாங்கி 20 நாள் செத்து போச்சா? கவலைப்படாதீங்க, இது உங்கள் தப்பு இல்லை. இதை பற்றி யாரும் உங்களுக்கு முறையாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த வீடியோவில் நான் இதை எப்படி வாங்கணும், எப்படி யூஸ் பண்ணணும், இதை வாங்கிட்டு வந்தோன்னா என்ன மாதிரி தண்ணியை யூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன மாதிரி உரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நர்சரி ஓனருக்கே தெரியாத டிப்ஸை இந்த முழு வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். வாஸ்து பிளான்ட்டை எந்த டைரக்ஷனில் வைக்கலாம்னு இந்த வீடியோவில் எண்டில் கரெக்டாக சொல்லுவேன். அதனால் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நர்சரியில் போய் இந்த செடியை எப்படி செலக்ட் பண்ணணும்னா, இந்த செடியோட லீஃப் நல்லா க்ரீனாக இருக்கா, ஸ்டெம்ஸ் நல்லா க்ரீனாக இருக்கான்னு பார்க்கணும். லீஃப் எல்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெம்ஸ் எல்லோ ஆகாத மாதிரி இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கடையில் பொதுவாக வாங்கினீங்கன்னா இந்த ஜெல்லு, இது வாட்டர் ரிட்டன்ஷன் ஜெல் அப்படின்வாங்க. இது எதுக்குன்னா, இந்த பிளான்ட்டை ஒரு 10 நாளாக டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு அனுப்புறதுக்காக, இந்த வேருக்கு தேவையான தண்ணி கிடைக்கணுன்றதுக்காக இந்த ஜெல்லு கூட வரும். ஆனால் நீங்கள் இதை வாங்கிட்டு போனோன்னே வீட்டில் இந்த ஜெல்லை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நர்சரிலேருந்து செடியை வாங்கிட்டு போய் வீட்டில் இந்த ஜெல்லை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டாக ஒரு வேர் இருக்கும், அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். வேறு ஏதாச்சும் பிளாக்காக டேர்ட்டியாக இருந்தால் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண உடனே தண்ணியில் நல்லா அலசிட்டு இந்த ஜெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இந்த ஜெல்லை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது திருப்பி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக திருப்பி மஞ்சளாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இதை அலசிட்டு ஒரு ஆர்வ தண்ணியில் வச்சிடணும். ஆர்வ தண்ணி அப்படி இல்லைன்னா ரெயின் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆர்வ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இல்லை எங்கள் வீட்டில் டேப் வாட்டர் தான் இருக்குன்னா டேப் வாட்டரை பிடிச்சி 2 நாள் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். வாங்கிட்டு போகிறீங்க, இந்த செடி மோஸ்ட்லி நிறையா எல்லோ ஸ்டிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு ஃபங்கசைடு தான் யூஸ் பண்ணணும். என்ன ஃபங்கசைடு யூஸ் பண்ணலாம்னா, பயோவாக பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம சாஃப் யூஸ் பண்ணலாம். அதில் 1 கிராம் எடுத்து 1 லிட்டருக்கு நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கணும். டைல்யூட் பண்ண உடனே இந்த இப்போ செடி உங்களுக்கு எல்லோ ஸ்டிக்ஸாக இருக்குன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் நார்மலாக தண்ணியில் அழைச்சிட்டு தண்ணி வேறு புது தண்ணி ஊற்றி வச்சிடணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நேராக அந்த ஃபங்கசைடை இருக்கிற தண்ணியிலே அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணால் செடி சுத்தமாக வீணாகும். அதனால ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்காக மட்டும் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரே ஒரு கிராம் அந்த ஃபங்கசைடை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணணும். சரி, இதுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணலாம்? எல்லோரும் நினைப்பாங்க லக்கி பம் வேகமாக வளரும், என்ன உரம் யூஸ் பண்ணலாம்? நம்ம மோஸ்ட்லி நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஏபி போடுங்கன்னா இதுக்கு டிஏபியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு என்ன யூஸ் பண்ணால் சிவிடி எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும். அதை ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு 50 ml வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 drop சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் போடலாம். அது எவ்வளோ நாளைக்கு எதிர போடணும் அப்படின்னா 2 months ஒன்ஸ் தான் போடணும். இதுக்கு அதிகமான ஃபர்டிலைசர் தேவையில்லை. இந்த இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எத்தனை ஸ்டிக் வீட்டுக்கு வாஸ்துக்காக வைக்கலாம் அப்படின்வாங்க. இதில் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். 4 நம்பர் மட்டும் வைக்கக்கூடாது. 2, 3, 5, 6 அந்த மாதிரி வைக்கலாம். 4 ஸ்டிக்ஸ் உள்ள மாதிரி மட்டும் லக்கி பேம் வாஸ்துக்கு கொஞ்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு. சரி, எந்த டேரக்ஷனில் வைக்கலாம்? நிறைய பேருக்கு இது நிறைய டவுட்ஸ் இருக்கும். எந்த டேரக்ஷனில் வைக்கலாம் அப்படின்னா, ஈஸ்ட்டையும் சவுத் ஈஸ்ட்டும் வைக்கலாம். ஈஸ்ட்டில் வைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பமே ஒற்றுமையாகவும் குடும்ப ஆரோக்கியத்துக்காகவும் ஈஸ்ட்டில் வைப்பாங்க. அப்புறம் தொழில் வளர்ச்சி, செல்வம் பெருக்கிறதுக்காக சவுத் ஈஸ்ட்டில் வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.